శాస్త్రి గారి ధర్మ సూక్ష్మాలు ఆదివారం ఉదయం 7 గంటలకు, తిరిగి గురువారం రాత్రి 11:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. మంగళకరములైన రేఖల వలెనున్న ధ్వజము, అమృత కలశము, గొడుగు, వజ్రము, అంకుశము, పద్మము, కల్పవృక్షము, శంఖము, చక్రము మొదలైన పరమార్థాన్ని సూచించే శుభ చిహ్నాలతో అలంకరింపబడిన శ్రీవెంకటేశ్వర స్వామివారి దివ్య చరణ యుగళాన్ని శరణు వేడుతున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. కంఠలగ్న సత్తుళస్య నర్ఘపద్మమాలికః సితాంతరీయశోత్తరీయ యజ్ఞసూత్రశోభితో మమావిరస్తు మానసే గురుస్స వెంకటేశ్వరః. ప్రపద్యే నిరవద్యానాం నిషద్యాం గుణసంపదాం శరణం భవభీతానాం షఠకోపమునీశ్వరం శ్రీరంగనాథ షఠకోపయతీంద్రదృష్టం లక్ష్మీనృసింహ షటజిత్కరుణైకపాత్రం శ్రీరంగవీరరఘురాక్షటకోపహృద్యం వేదాంతదేశికయతీంద్రమహం ప్రపద్యే. నారాయణం నమస్కృత్య నరం చైవ నరోత్తమం దేవీం సరస్వతీం వ్యాసం తతో జయముదీరయేత్. వ్యాసం వసిష్ఠనప్తారం శక్తేః పౌత్రమకల్మషం పరాశరాత్మజం వందే శుకతాతం తపోనిధిం. వ్యాసాయ విష్ణురూపాయ వ్యాసరూపాయ విష్ణవే నమో వై బ్రహ్మనిధయే వాసిష్ఠాయ నమో నమః. சாஸ்திரத்தில் பகவானை நாம் கடைசி காலத்தில் போய் அடையக்கூடிய சமயம் இருக்கோ இல்லையோ, மோட்ச பிராப்தி சொல்கிறோம் இல்லையோ, பரிபூர்ண பகவதனும் உனக்கு ஏற்பட போகிறது. அதற்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். இந்த ஆத்மாவை பகவத் சரணாரவிந்தத்தில் சமர்ப்பித்தானேயானால் அவன் அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக மோட்சத்திற்கு செல்வான். அத்தகைய அர்ச்சிராதி மார்க்கத்திற்கு செல்வது ஒரு யாத்திரை. அந்த வழியில் போகச்சு ரெட் கார்பெட் ரிசப்ஷன் அவனுக்கு. அதிவாகிக கணங்கள்னு பேர் அவளுக்கெல்லாம். அவள்லாம் ராயல் சல்யூட் அடித்து உன்னை கூப்பிட்டுன்னு போவா, கைப்பிடிச்சு அடிச்சுன்னு போவா, பேண்ட் வாத்தியங்கள்லாம் வாசிப்பா, கழுத்தில் நல்ல புஷ்பங்கள்லாம் சூட்டுவா, நல்ல பரிமளமான சந்தனங்கள்லாம் பூசுவா, நல்ல வஸ்திரங்கள் எல்லாம் சமர்ப்பித்து பூர்ணகும்பம் கொடுத்து சுவாமி எழுந்திரணும் சுவாமி எழுந்திரணும்னு அப்படி புஷ்பத்தை தூவி தூவி நம்மளை அழைச்சின்னு போவா ஆதிவாகிக கணங்கள்னு. அந்த யாத்திரையை நினச்சிக்கணுமா. எதை போல கல்யாணத்திற்கு நாள் குறித்து என்னும் பிரம்மச்சாரியை போலினர், இது போல கல்யாணத்திற்கு நாள் குறித்து என்னும் பிரம்மச்சாரியை போலே அந்த பெண்ணை நல்லா அலங்காரம் பண்ணி நம்ம பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வைப்பா. நாம் அவளை பார்க்க போகிறோம். அவளோட சேர்ந்து சபத்ரீகனாக நாம் உபாசனாதிகளை பண்ண போகிறோம். அவளை தர்மபத்திரியாக ஸ்வீகாரம் பண்ணிண்டு நல்ல புத்திரபோத்திராதி சம்பத் நமக்கு உண்டாக போகிறது அப்படின்னு அந்த கல்யாணம் பண்ணி கொள்ளக்கூடிய தேதியை நினைத்து கொண்டு இந்த பிரம்மச்சாரி நாளை கடத்துற மாதிரி பிரபந்தன் இந்த ஆத்மாவை பரமாத்மாவிடத்தில் சமர்ப்பித்த நாம் நமக்கு மோட்ச பிராப்தி கிடைக்கக்கூடிய நாளை குறித்து எண்ணிக்கொண்டே இருக்கணுமாம். அதற்கு அர்ச்சிராதி மார்க்கம் கதி சிந்தனம் என்பது பெயர். கதி சிந்தனம் ஒண்ணுமில்ல. பசங்க அங்க இருக்கா, அவ போய் 2 வருஷம் ஆச்சு, நித்திய ஸ்கைபில் பார்க்கறதோட சரி நேர போய் பார்க்கல, வாங்கோ வாங்கோன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியா அங்கேருந்து விசா அமுச்சுட்டான், டூரிஸ்ட் விசா அமுச்சுட்டான், கிளம்பி போகணும் அப்படின்னா இன்னும் 15 நாள் தான் இருக்குன்றதுக்குள்ள என்னென்ன ஷாப்பிங் பண்ணணும், என்னென்ன பேக் பண்ணணும், என்னென்ன எடுத்துன்னு போகணும், எப்படி இங்கேருந்து போகச்சே நம்ம ஏர்போர்ட்ல எப்படி ரியாக்ட் பண்ணணும், அவ கஸ்டம்ஸ்ல கேள்வி கேட்டா பதில் எப்படி சொல்லணும், இல்ல அந்த ஏர்போர்ட்ல இறங்கினோடனே எப்படி வெளியில வரணும் அப்படின்னு இந்த கதி சிந்தனம் பண்ணக்கூடிய உனக்கு அந்த கதி சிந்தனம் முக்கியம்னு தெரியலையேப்பா. அது ஒரு யாத்திரை. அக்ரூரருடைய யாத்திரையை சொன்னா, அக்ரூரன் பெருமாளை சேவிக்க போகச்சே
என்ன சொன்னான் தெரியுமா அக்ரூரன்? ஆஹா, இதுக்கு முன்னாடி இருந்த ராட்சசாலாம் ரொம்ப க்ஷேமமா இருக்கட்டும், யாரெல்லாம் கண்ணனை கொலை பண்றதுக்காக போனாலோ அத்தனை ராட்சசாலும் க்ஷேமமா இருக்கட்டும்னா. என்னையா இது, இவரா பக்தர் பட்டப்பட்டையா 12 தடவை இழகோலம் போட்டுண்டு கண்ணனை கொலை பண்ண போன ராட்சசாலுக்கு பல்லாண்டு படுறாரு? ஆமா சுவாமி, போன ஒருத்தனாவது திரும்பி வந்திருந்தானா கம்சன் எனக்கு பெருமாளை சேவிக்கிற இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருப்பானா? போனவெல்லாம் ஒன்வே டிராபிக்கா அப்படியே போனதனால தானே பெருமாளை சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால அந்த ராட்சசாலாம் ரொம்ப சிறந்தவள்லாம். கம்சன் சொல்லிட்டா, ராத்திரி நாளைக்கு காலத்தால நீ கிளம்பி பிருந்தாவனம் போனோம்னா ராத்திரி ஃபுல்லா அக்ரூரர் தூங்கல. அவசர அவசரமா கர்மானுஷ்டானம் பண்ணார். அந்த சமயத்துல அனுஷ்டானம்லாம் அப்பதான் மூக்கு பிடிச்சிட்டு பிராணாயாமம் பண்ணி ரேச்சக பூரக்க கும்பகம்னு பண்ணி 1008 காயத்ரி பண்ணா பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நேர பெருமாளை சேவிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மடமடன்னு எத்திய தண்ணியை கொட்டிட்டு ஓட வேண்டியதானே. அவசர அவசரமா அந்த அனுஷ்டானத்தை முடிச்சுட்டார். தேர்ல ஏறி உட்கார்ந்துட்டார். அப்படியே தேரை வேகமா ஓட்டி அடிச்சு தள்ள வேண்டுமா, கையை கடிவாள தூட்டுட்டார். குதிரையில ஏறி உட்கார்ந்து தேரை ஓட்டல, கடிவாள தூட்டுட்டார். அந்த குதிரை இப்படி இப்படி போறது. அக்ரூரர் பகவத் தியானம் பண்றார். அவருக்கு தெரியாது பின்மால வேளையில அந்த இருள் பிரிவதற்கு முன்பாகவே கண்ணன் மேய்ச்சலுக்காக கிளம்பி போயிடுவான். இவர் இங்க இருந்து அங்க போய் சேர்ந்தார்னா வெறுமை வெட்டி பேச்சு பேசுன்னு வம்பளம் இருக்கணும். கண்ணன் சாயங்காலம் காட்டுல இருந்து திரும்பி வர பரியந்தம் இவருக்கு பொழுது போகாது. கூட இருக்கிறவா வெறுமை இருக்க மாட்டான். இந்த மாதிரி அக்ரூரர் இங்க இருந்து அங்க போனார்னா கண்ணன் இருக்க மாட்டான், அவன் காட்டுக்கு போயிருப்பான். சாயங்காலம் வர பரியந்தம் யசோத கூட நந்தகோபர் கூட உட்கார்ந்து வம்பளிச்சுட்டு இருக்கணும். எதுக்கு? இந்த சுவாமி அவர் பாட்டுக்கு ஆராம்சே பகவத் தியானம் பண்ணட்டும், நாம நிதானமா அவர் அழிச்சுன்னு போலாம்னு அந்த குதிரைகள்லாம் அப்படி ஆடி ஆடி அசஞ்சுன்னு போயிட்டு இருக்கு. கார்த்தால கிளம்பின குதிரைகள் சாயங்காலம் கிருஷ்ணன் திரும்பி வர சமயத்துக்கு தான் பிருந்தாவனத்துக்கே போய் சேர்றது. மதுராவுக்கும் பிருந்தாவனத்துக்கு எவ்வளவு தூரம் சுவாமி யோசிச்சு பாருங்க. 4 கிலோமீட்டரா, 5 கிலோமீட்டரா, 10 கிலோமீட்டரா வச்சுக்கோங்களேன். பக்கத்துல இப்படி தாண்டினா அப்படி போக வேண்டியதான ஒரு பிரிட்ஜ். இங்கே இருந்து அங்க போறதுக்கு அந்த குதிரைகளுக்கு சாயங்காலம் ஆச்சு. ஏன்னா இவர் தியானம் நான் போகச்சே. கண்ணன் எப்படி இருப்பான் தெரியுமா? கோதூளி தூசரித கோமள குந்தவேஷம், அந்த பொழுதியடைந்த பொன்மேனின்னு பசுக்களை எல்லாம் மேய்த்து கொண்டு கண்ணன் வருவானே. பசுக்களுடைய பொழுதி அந்த திருமேனியில் பூசப்பற்று, அலகத்தில் எல்லாம் பொழுதி பூசப்பற்று. ஒரு பக்கம் சுதாமா, ஒரு பக்கம் பலராமன் தோல்ல அப்படி கையை கோத்துண்டு, இல்ல கை ரெண்டு இப்படி 2 பேரும் கையை கோத்துமானாம். தேப்பெருமாள் சனத்துல வேதபாராயண கோஷ்டி மாதிரி வருவானாம் கண்ணன். தேப்பெருமாளுக்கு பின்னாடி வேதபாராயண கோஷ்டி. மகான்கள்லாம் எப்படி வருவா? எல்லாரும் ஒருத்தருக்கு அப்படி கையை கோத்துன்னு வருவா. கார்த்தால 12 மைல், சாயங்காலம் 12 மைல். வரதனுக்கு பின்னாடி அனுயாத்திரை பண்ணுவா. அப்படி கையை கோத்துண்டு ஒரே மாதிரி பாராயணம் பண்ணிட்டே வருவா. சன்னமா இருக்கும் அந்த குரல். எங்கேயாவது கவலை பாஞ்சது ஏகாதச கபாலம் இத்யேகாதச கபாலம் மாத்தி மாத்தி வரும், பிரட்டி வரும். எத்தனை இப்ப நாம சொல்றது 2ஆம் காண்டமா 3ஆம் காண்டமா முதல் காண்டமா தெரியாது, யோசிக்கணும். அதனால எப்படி கொஞ்சம் அனவதானத்துல கவலை பாஞ்சதுன்னா இப்படி கையை பிடிச்சிட்டு இருக்காரு, அப்படி ஒரு அழுத்தினா ஓ ரைட் அப்படின்னு விட்ட இடத்துக்கு திருப்பி வரணும். அப்படி பாராயணம் பண்றா கையை கோத்துன்னு போவாளாம். அந்த மாதிரி கண்ணன் ஒரு பக்கம் சுதாமா, ஒரு பக்கம் பலராமன் அப்படி கையை கோத்துண்டு வேட்டையாடி வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. ஸ்ராந்தமா வருவானாம். என்னடா சீக்கிரம் ஆச்சுரா, நாழி ஆச்சுரா, ஆத்துக்கு போனோம், அம்மா எல்லாம் பக்ஷணங்கள்லாம் பண்ணி வச்சிருப்பா, கார்த்தால கிளம்பி போனது அப்படின்னு உடம்புல அந்த பொழுதி படிய சாந்தமா வந்து நான் வந்திருக்கிறத பார்த்து என்ன அக்ரூரா சௌக்கியமானு கேட்பானோ அந்த கண்ணன்னு நினைச்சு 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 உள்ளுக்குள்ள அந்த கிருஷ்ண பாவம் தழும்ப 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 வந்து சேர்ந்தார் திருவாய்ப்பாடிக்கு பிருந்தாவனத்துக்கு. கண்ணன் கரெக்டா ரிட்டர்ன் வந்தான். என்ன அக்ரூரரே சௌக்கியமானு கேட்டான். எத் பாவம் தத்பவத்தினர். அப்ப பிரயாணம்னா எப்படி இருக்கணும்? அக்ரூரரை போல பிரயாணம் பண்ணணுமா? அடுத்தது பகவானை பிரார்த்திக்கிறோம்னா யாரை போல பிரார்த்திக்கிறோம்னு? குச்சேலரை போல பிரார்த்திக்கிறோம்னு. க்ஷுக்ஷாமயி அப்படின்னு பேர் அவள் ஆம்பியாளுக்கு. ஒரிஜினல் பேர் என்ன தெரியுமா? சுஷீலா. நல்லொழுக்கம் உடையவள் அப்படின்னு அர்த்தம் சுஷீலா. ஆனா அவளுக்கு அந்த பேரே மறந்து போச்சு. க்ஷுக்ஷாமயி. சுக்ஷாமயி என்ன? ஈர்க்குச்சி மாமின்னு பேர் அவளுக்கு. பசியினால் இழைத்தவள், பசியினால் இழைத்தவள். அவ சொன்னா, ஏன்னா நாம இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இத்தனை பசங்க நமக்கு பிறந்துருத்து, 27 பசங்க. முதல் பிள்ளைக்கும் கடைசி பிள்ளைக்கும் எவ்வளோ வயசு வித்தியாசம்? எவ்வளோ இருக்கும்? முதல் பிள்ளை ஒரு வயசுன்னா கடைசி பிள்ளைக்கு 27 இல்லையா? 27 வயசு வித்தியாசம் இல்லை, அப்படி இல்லை 9 வயசு வித்தியாசம். புரிகிறதோ?
சுக்ஷாம ஒவ்வொரு பிரசவத்திலையும் 3 பிள்ளை பெத்தா. அதான் டாப் சீக்கிரட்டாங்க. ஆகையால 27 பசங்க நமக்கு பிறந்து கொடுத்து நாம் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோமே, என்னடை பண்றது? அவர் பரமைகாந்தி. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் மகாமியம். ஆழ்கின்றான் ஆழியான் ஆறால் குறைவடியும். எனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? எவன் ஒருவன் இடைவிடாமல் என்னை சிந்தித்துக் கொண்டு என் விஷயமான ஞானத்துடன் இருக்கிறானோ, என்னையே தியானித்துக் கொண்டிருக்கிறானோ, அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக் கொள்கிறேன். நான் பரமாத்மா. அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் நான் பிரயாசப்பட ஆரம்பிச்சேன்னு சொன்னா, அப்ப எனக்கு அவன் பேரில் நம்பிக்கை இல்லை எந்த அர்த்தம்? அவன் பேரில் நம்பிக்கை இல்லை எந்த அர்த்தம்? சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்களேன், உங்க கிருஷ்ணனை சேவிச்சு ரொம்ப நாளா சொல்லியோ, போய் பெருமாளை சேவிச்சுட்டு வாங்களேன். வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்க அவரை போய் ஒண்ணும் கேட்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். நீங்க போய் கிருஷ்ணனை சேவிச்சுட்டு வாங்களேன். வேற போறாரா? செங்கஞ்சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் 2 கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபமிழிந்து போருமே. பாபம் ஹரதியத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பனாமயம் தத் புண்டரீகநயனம் விஷ்டோ கதா சந்தர்ஷயாம்யஹம் கதாஹம் மம குலநாதம் மம குலதெய்வதம் மதீய சக்ஷுஷா சாட்சாத் கரவாணீஹி கதா மாம் ஸ்னிக்த கம்பீரயா மதுரயா கிரா கைங்கர்யாய ஆக்ஞாபயிஷ்யதி. சுவாமி ராமானுஜர் பேசுவார், பாபம் ஹரதி யத் பும்சாம் ஸ்மிருதம் சங்கல்பனாமயம். எவனை சிந்தித்த மாத்திரத்திலேயே தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் என்று எவனுடைய சிந்தனை ஏற்பட்ட மாத்திரத்திலேயே நம்முடைய பாபங்கள் ஒழியுமோ, தத் புண்டரீகநயனம் விஷ்ணோ முகம் சந்தர்ஷயாம்யஹோ. அந்த செந்தாமரை கண்ணனுடையதான திருக்கண்களை கரியகோல திருவுரு காண்பன் நான் எப்பொழுது அவனை சேவிப்பேன்? எப்பொழுது அவனை சேவிப்பேன்? அவன் யாரு? மம குலநாதம் மம குல தெய்வதம் மம குலதனம் மதீய சக்ஷுஷா சாட்சாத் கரவாணி. கதா கதா எப்பொழுது 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 என்று வாய்ப்புலற்றுமாம். என் குலத்திற்கு நாதன், என் குலத்திற்கு தெய்வம், என் குல பெருமை, என் குலத்தின் செல்வம், பிக்சட் டெபாசிட் வைத்த மா நிதி நிக்ஷேப வித்தன். தெரியுமோ? பிக்சட் டெபாசிட் சுவாமி. லீகல் ஆர்ஷிப் ப்ராப்ளமே வரவே வராது. நீ இங்கே கீழே கையெழுத்து போடு, மேலே கையெழுத்து போடு சொல்லவே வேண்டாம். பத்மநாபன் உயர்வர உயரும் பெருந்திரளோன் எற்பரன் என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று எத்தனை போய் அந்த டெபாசிட்டை உடைச்சாலும் அதிலிருந்து வந்துட்டே இருக்கும் பர்மனன்ட் டெபாசிட். வைத்த மா நிதி பிக்சட் டெபாசிட், டைரக்ட் இங்கிலீஷ். ஆகையால் அந்த பரமாத்மாவை நான் எப்ப சேவிப்பேன், எப்ப அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேளே, போய் சேவிச்சுட்டு தான் வாங்களேன். சரிடி கிளம்புறேன். ஏன்னா கிளம்புறேன்னா உடனே கிளம்பிடுவாளா? வேற என்ன பண்ணும்? நம்ம கண்ணனை பார்க்கச்சே வெறுங்கையோட போறீங்களே, சுக்ஷாம கேட்கிறான். நம்ம கண்ணனை பார்க்கச்சே வெறுங்கையோட போறீங்களே, நான் என்னடி சமர்ப்பிக்கிறது அவனுக்கு? என்கிட்ட அவனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதவா கின்னு சமர்ப்பயாமிதே. பிரபோ தேவதேவா, நீ அவாப்த சமஸ்த காமன் இல்லையா? உனக்கு நிறைவேறாத ஆசைன்னு உண்டா? எதுவுமே கிடையாது. எல்லாம் உனக்கு நிறைவேறக்கூடிய ஆசைதான். உன்னுடைய சங்கல்பம் சத்திய சங்கல்பம் இல்லையா? ஒருத்தர் கூட கூடியா பெருமாளுக்கு பழங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிற, உயர்ந்த பன்னீர் திராட்சை, பன்ருட்டி பலா, நல்ல உத்தமமான அன்னாசி பழம், நல்ல செவ்வாழ மலவாழ பழங்களை கொண்டு வந்து பெருமாளுக்கு கூட கூடியா சமர்ப்பிக்கிறார். இன்னொருத்தர் அன்னக்கூட்ட உற்சவம் அப்படின்னு நன்னா 200 படி சாதம் பண்றார். எல்லாருக்கும் 100கணக்கில் பக்ஷணங்கள் பண்ணி வைக்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்றாரு? நிறைய பெருமாளுக்கு வஸ்திரம், பட்டுனா அப்படி பட்டு பெரிய பெரிய ஜரிகை போட்டு ஒவ்வொரு வஸ்திரமும் 30,000 40,000 50,000 சொல்ற மாதிரி அந்த மாதிரி வஸ்திரங்களை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார். இன்னொருத்தர் பெருமாளுக்கு ரத்ராங்கி சமர்ப்பிக்கிறார். இவர் போறார் இந்த சுவாமி. இப்படி பெருமாள் புறப்பாடு கண்டருளி இவ்வளவு உற்சவங்கள் வைபவமா நடக்கிறது, கூட கூடியா கொண்டு வந்து எல்லாரும் சமர்ப்பிக்கிறாளேன்னு அந்த பெருமாளை பார்த்து கைகூப்பி, என்ன பண்ணே பிரபோ, இவ்வளவு உனக்கு சமர்ப்பிக்கிறாளே, நீ இதெல்லாம் இல்லையான்னு உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, நான் எதப்பா உங்களுக்கு சமர்ப்பிக்கிறது? இந்த 15 ரூபா போட்டார் தட்டில். எனக்கு நான் ஏன் வச்சுக்கணும்? எனக்கு நான் ஏன் வச்சுக்கிறோம்? கொடுத்தாச்சு. இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சங்கடம். இவ்வளோ இருக்கச்சே நான் 15 ரூபா தான் போட்டேன். என் கையில் இருந்தது அவ்வளோதான், சர்வஸ்வதானம் பண்ணியாச்சு. ஆனால் இவருக்குள்ள ஒரு சங்கடம் இருக்கும் இல்லையோ, பிரபு எல்லாரும் உனக்கு இதெல்லாம் கொடுத்தா நான் எதை கொடுக்கறது?
இதெல்லாம் இல்லையா? இருக்குடா. ஆனா ஒண்ணுடா, உன்கிட்ட ஒண்ணு இல்லை, அதை நான் கொடுக்குறேன், வாங்கிக்கிறியா? என்ன இல்லை, என் மனசு உன்கிட்ட இல்லையே, அதனால என் மனசை உனக்கு நான் சமர்ப்பிச்சிடண்டாப்பா பிரபு தேவதேவா, இது தவிர்த்து வேறு என்ன என்னால சமர்ப்பிக்க முடியும் கேட்கிறார். அதவா கில்னு சமர்ப்பயாமி தே. குச்சேலர் சொல்றார் சுக்ஷாமின் இடத்துல, நான் என்னடி கொண்டு போறது? என்ன, நேற்று குழந்தைகளுக்கு கஞ்சி போடுறதுக்கோசரம் பக்கத்தாத்துல அவல் வாங்கினேன், அதுதான் அரசாங்க அரிசி அவல் போல இருக்குது, அவளுக்கு தேவையில்லைன்னு இவளுக்கு கொடுத்துருக்கா, அதை புடைச்சி வச்சு அது வாடி கண்ணனுக்கு எடுத்துன்னு போக முடியும்? அவன் பாலும் பழரசமும் வெண்ணையும் பழங்களும் சாப்பிட்ற இடம்டி, அதை போய் நான் கொடுக்க முடியும் அவனுக்கு? பரவாயில்லண்ணா, வெறுங்கையோட போகக்கூடாது, சாஸ்திரம் இதை வாங்கிட்டு போகும்னு அங்க மூலையில குவிச்சு வச்சிருக்கிறது கொடுத்தா எடுத்தார். அவர் வேஷ்டியே குச்சேலஹான்னு பேரு, குத்சிதஹா சேலஹா, இனிமே கிழியறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் சொல்றது, ஒரு தறியில ஒரு வஸ்திரம் உண்டாக்கச்சே அந்த வஸ்திரத்துல இன்னொரு நூலினுடைய சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதனால தான் பெரியவாள்லாம் என்ன பண்றா, அசட்டையா இருக்கா, சொக்கா போட மாட்டேன்றா. நாம என்ன கேள்வி பண்றோம், சிச்சி சொக்கா போடாம இருக்காளேன்னு. நாம மட்டும் முக்கா பேண்ட்டை போட்டு காத்துல வாக்கிங் போகலாம், பரமுடாஸ் போட்டு. பெரியவா அசட்டையா இருக்கான்றோம். ஒரே வேஷ்டி, இந்த வேஷ்டியை உத்தரிக்கணுமா ஒரே தறியில உண்டாகும். வேஷ்டி உத்திரியம் ரெண்டும் ஒரே ஜாயிண்ட்ல இருக்கணும், அதை கட் பண்ணி தான் நம்ம உடுத்திக்கணும். இப்ப நாளைக்கு இந்த வேஷ்டி கிழிஞ்சு போச்சு, இந்த உத்திரியம் கிழிஞ்சு போச்சுன்னா நூலை வச்சு தைக்கக்கூடாது. ஒரு வஸ்திரத்துல இன்னொரு நூலுடைய சம்பந்தம் இருக்கக்கூடாது. அதனால தான் தைத்த வஸ்திரங்களை பெரியவர்கள் உடுத்துறது இல்லை. அதுக்காக என்ன பண்றது, கிழிஞ்சு போறதுன்னா அதை ஒரு முடிச்சு போட்டு வைப்பான், அது மேல கிழியாம இருக்கிறதுக்கு. மேல கிழியாம இருக்கிறதுக்கு முடிச்சு போடலாம், வஸ்திரம் உபயோகப்படுத்த நஞ்சு போகும் இல்லையோ. ஒரே வேஷ்டியை நித்தியம் உடுத்தினே இருந்தா அந்த வேஷ்டி கதை என்ன ஆகும், போயிடுமோ இல்லையோ. குச்சேலர் வேஷ்டி அப்படிதான், குச்சேலர் வேஷ்டியில முடிச்சுதான் இருக்கும், குச்சேலர் வேஷ்டியில முடிச்சுதான் இருக்கும். அதுல அவள் முடிச்சு போட்டார். இப்ப எந்த முடிச்சுல என்ன இருக்குன்னு தெரியல அவருக்கு. எந்த முடிச்சுல அவள் வச்சோன்னு தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி இருக்க வேஷ்டிய. அடையாளம் என்ன பண்றது, இதுல என்ன அடையாளம் பண்றது? அதுவும் வைதிக வேஷ்டினா வெளுப்பாவா இருக்கும், கண்ணங்கரையில் இருக்கும். அந்த மாதிரி என்னாச்சு, இப்ப பார்த்தார் அடையாளம் வச்சுக்கணுமே, அடையாளத்துக்கு என்ன பண்றது, அதை முடிச்சு போட்டிருந்தாரோ அவள் அதை எடுத்து இப்படி வச்சுட்டார். வச்ச இடமாவது நல்ல இடமா இல்ல. அங்கிருந்து கிளம்பி கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு துவாரகைக்கு போகச்சே, நான் போகிறனே கிருஷ்ணன் இருப்பானா, எப்படி சேவை சாதிப்பான், அவன் பெரிய சக்கரவர்த்தியாச்சே, மகாராஜாவாச்சே, அந்த ராஜாவை என்னால பார்க்க முடியுமா, அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, பெரிய பெரிய பக்கத்து தேசத்து ராஜாக்கள்லாம் வந்திருப்பாளே, மந்திரி பிரதானிகள்லாம் இருப்பா, மகரிஷிகள்லாம் வந்திருப்பா, அவள் இடத்துல இவன் கிருஷ்ணன் கூடி இருந்து பேசிட்டு இருப்பானே, என்ன போல ஒரு ஏழ பிராமணன் போய் சேவிக்க முடியுமா? சிச்சி, கிருஷ்ணன் எங்க கிருஷ்ணன் இருக்கானே, என் பேர்ல பிரியம் கொண்டவன், எனக்கு எப்பொழுது அனுகிரகம் பண்ணுவான், அவன் என்னை மறக்கவே மாட்டான், நான் மறந்தால் கூட என் பிரபு என்னை மறக்க மாட்டானே அப்படி நினைச்சுண்டு அந்த கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு கிருஷ்ணனை தியானிச்சுட்டே போனார். வாசல்ல இருக்கிற அந்த தௌவாரிகன் கேட் கீப்பர் கிட்ட இவர் தூரத்துல வரத பார்த்தான். அந்த கேட் கீப்பர் அங்கேருந்து வேகமா ஓடி வந்தான், கையில ஈட்டி எடுத்துன்னு தப 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 ஓடி வரத பார்த்து குச்சேல நடுங்கி போட்டார். ஐயோ, இந்த அரண்மனை தெருவுக்குள்ள வரக்கூடாது போல இருக்கு, நாம உள்ள வந்துட்டோம், காவல்கார ஈட்டி எடுத்துன்னு வரா போல இருக்கு, நம்மள ஏதோ டெரரிஸ்ட் நினைச்சுட்டா போல இருக்குன்னு பயந்து நடுங்கி கிருஷ்ணா 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 கண்ண மூடிட்டார். வந்த வேகத்துல குத்திர போறான்னு தொடால்னு ஒரு சப்தம், தொபேல ஒரு சப்தம், பூமியே அதிர்ற மாதிரி, ஒன்னும் புரியல இருக்கு. கண்ண நிதானமா திறந்து பார்க்கிறார், அவனை காணோம். ஈட்டி எடுத்து ஓடி வந்தா பாருங்க வாச காப்பவன், அவனை காணோம். எங்க காணும், சுவாமி ஆசீர்வாதம் பண்ணுங்கோ அப்படின்னு சப்தம். எங்கடா வருதுன்னு அவன் ஈட்டியை கீழே போட்டுட்டு அவர் காலில் விழுந்து சேவிச்சுட்டு இருக்கான். வையமெல்லாம் மறைவிளங்க வாழ்வேலேந்தும் மங்கையர்கோன்ற மாதிரி அவர் திருவடியில் விழுந்து கிடக்கிறான். எழுந்திருப்பா எழுந்திருப்பா, நீ என்னப்பா நீ விழுந்து சவிக்கிற? எங்க கிருஷ்ணன் சொல்லிட்டார், யார் ஏ கண்டலக்ன துளசி நளினாட்சமாலாகான்னு கழுத்துல துளசி மாலையை போட்டுண்டு ஊர்துவ புன்றத்தோட ஸ்ரீவைஷ்ணவ லட்சணத்தோட வாயில் எப்பொழுதும் கிருஷ்ணானுஸ்மரணத்தோட வரக்கூடிய பாகவதோத்தமர்களை பார்த்தா உடனே விழுந்து சேவிக்க சொல்லி எங்க கிருஷ்ணனுடைய நியமனம். சேவிச்சேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. சேவிக்க வேண்டிய பசங்க எல்லாமே இப்ப சேவிக்க மாட்டேன்றது. அங்க துவாரகையில சிப்பாய் சேவிச்சான் ஒரு வைஷ்ணவரை பார்த்து. என்ன விஷயம், என்ன நியமனம், எதுக்கு வந்திருக்கேள்? அடியன் ஏதாவது தேவருக்கு கைங்கரியம் பண்ணணுமா, எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லலாம்னா, நான் வந்து கிருஷ்ணன் கூட மகாராஜா கூட சின்ன வயசுல ஒன்னா படித்தேன். எங்க கிருஷ்ண மகாராஜா கூட ஒன்னா படிச்சேடா. அப்படியா, இருங்க சுவாமி அப்படின்னு ஓடி உள்ள போனான். கிருஷ்ணன் எழுதிருக்கார்,
கிருஷ்ணன்கிட்ட சொன்னான், வாசல்ல யாரோ ஒரு பிராமணர் வந்திருக்கார், பாவம் பரம தரித்திரரா தெரிகிறார் சுவாமி, ஆனா முகத்துல ஒரு தேஜஸ், பிரம்ம தேஜஸ் சொட்டுறது, அத்தியாச்சரியமான ரூபலாவண்யத்தோடு இருக்கார், ஆனா ஏழ்மையா இருக்கார். அவர் என்னமோ உங்க கூட சின்ன வயசுல படிச்சவராம், என்னமோ பேர் சொன்னார, குச்சேலர்னு. குச்சேலனா? சுதாமா வந்திருக்கானா? அப்படி சொல்லலையே அவர். வந்திருக்கானா? என்ன தேடி வந்திருக்கானா? ஆமா, உள்ள வரதுக்கு பர்மிஷன் கேட்டார். வரவானா சொல்லிடு அப்படின்னாரு கிருஷ்ணன். அந்த கேட் கீப்பர், உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்கான், நகருன்னார். இவன் போய் சொல்லணும் அவர்கிட்ட, வரவானான்னு பெருமாள் சொல்லிட்டாருன்னு. ஆனா நடந்தது என்ன தெரியுமோ இல்லையோ, அவனை ஒரு தள்ளுன்னு கிருஷ்ணன் அவரை வரவேற்கிறதுக்கு ஓடி வந்தான். அவரா உள்ள வரவாண்டாம்பா, நான் அவரை ஏத்தன வந்து எதிர் ஞானீத்தோ ஆத்மைவ மேமதம் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணில் என்று ஆர் உற்ற என்னை முன்னம் பாரித்து தான் என்னை முற்ற பருகினான்னு ஓடி வந்தார். அப்படியே சேர்த்து கட்டிட்டார். டே சுதாமா சுதாமா, அவருக்கே அவர் பேர் மறந்து போச்சு, எல்லாரும் கொச்சையில தான் கூப்பிடுவா. கிருஷ்ணன் தான் வாய் நிறைய சுதாமான்னு கூப்பிட்டான். சௌக்கியமா இருக்கடா, எப்படிடா இருக்க, என்ன மறந்துட்டியேடா, ஏண்டா நான் ராஜா வரதா, நீ வரக்கூடாதா, நீ வந்தா உன்னை யாரும் தடுக்கிறாளா, ஏண்டா இப்படி இருக்க, என்னடா இப்படி பண்ணிட்ட, இழைச்சு போயிட்டேடா, தலையெல்லாம் பஞ்சடைஞ்சு போச்சு, அதுக்குள்ள வயசா எடுத்தா, எத்தனை பிள்ளை பிறந்திருக்கு உனக்கு, ஒரு ஆம்பியா தானே, இல்ல என்ன மாதிரி நீயா, அவரை பேச விட்டாத்தானே இவன், பேச விட்டாத்தானே இவன். அப்படியே சேர்த்து கட்டின்றான். மறுபடியும் இப்படி நிமிர்ந்தான். திருவாபரணம் மாட்டி அந்த வேஷ்டியும் கிழிஞ்சுது. அவர் தோல்ல கைய போட்டு அழிச்சுன்னு போனா நேர, ஹே எங்கடி அவ, இப்பதான் கொஞ்சம் தைரியம். பக்கத்துல நண்பன் இருக்கானோ இல்லையோ, யார, ருக்மிணிய, அடி எங்கடி போன, இங்க வாடி, எத்தனை அடி தெரியுமோ இல்லையோ, சுவாமி வந்திருக்கார், பாகவதோத்தமர் வந்திருக்கார், அவருக்கு கைங்கரி பண்ண வேண்டாமா, கால அமுக்கு அப்படின்னா. அம்சதூலிகா மஞ்சத்துல கிருஷ்ணன் அந்த குச்சேலரை எழுந்திரள பண்ணி, பாகவதோத்தமரை எழுந்திரள பண்ணி இவனும் படுத்துட்டா, அவரை கால அமுக்குன்னா. மகாலட்சுமி என்ன ரொம்ப ஓவர் மிரட்டலா இருக்கு, எத்தனை நேரம் முடிச்சுட்டு இருக்க, திருன்னு முழிக்கிற, திரு எப்படி முழிப்போ அப்படித்தானே முழிப்போ, அவள் தானே திரு, கால அமுக்குன்னா. பிராட்டி மலரும் அவள் தன் கையை கொண்டு அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் அவருடைய பாதத்துக்கிட்ட அவர் இழுத்துக்கிற, என்ன மகாலட்சுமி சர்வேஸ்வரி லோகேஸ்வரி, அவள் போய் என் காலை தொடர்றான்னு, நீ பேசாமறா அப்படின்னு கிருஷ்ணன் கூட படுத்துட்டு இருக்கிறவன் தன் காலை அவளுக்கு மேல போட்டான். இப்ப மகாலட்சுமி வேற வழியே இல்லாமல் இவர் காலை அமுக்கி ஆகணும். இதான் சமயம், சான்ஸ். ராத்திரி முழுக்க கதைகள்லாம் பேசிட்டு இருக்கா. பிராட்டி கையில விசிறிய கொடுத்துட்டான் கண்ணன், விசிறிய கொடுத்துட்டான், எங்க 2 பேருக்கு விசிறு. திரி முழுக்க மகாலட்சுமி நின்று விசிறின்னு இருக்கா. எல்லாம் முடிஞ்சது. கார்த்தால ஆனந்தப்பட்டார். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னார். ஏண்டா ஏதாவது கொண்டு வந்தியா? அப்பதான் ஞாபகம் வந்தது. ஒண்ணுமில்லை அப்படின்னார். அவருக்கே மறந்து போச்சே, ஒண்ணுமில்லைன்னு எடுத்து வச்சா எப்படி இருக்கும், என்னடா இல்ல, இழுத்தான். இது அவள், அவளை பார்த்தவனே அவனுக்கு ஆவல். இது எப்ப ஏற்பட்ட அவள், அமூல்யா அப்படின்னா. அவ சம்ஸ்கிருதம், அமூல்யான பிரைஸ்லெஸ் அர்த்தம், அட்வர்டைஸ்மெண்ட் இல்ல. திஸ் இஸ் பிரைஸ்லெஸ். அன்வப்யபாயனம் கிஞ்சித் பிரேம்னா பூர்யேவமே பவேத். இத்தினூண்டு எனக்கு கொண்டு வந்தா கூட, பக்தியோடு கொண்டு வந்தால் கூட அது பிரேமத்தினால் அதிகமாகத்தான் கிடைக்கும்னா. கிளம்பி போயிட்டு வரும் சுவாமின்னா. கிளம்பிட்டார், வந்துட்டார். கிருஷ்ணன் தன் கூட இருந்ததை நினைச்சுட்டே திரும்பி வந்தார். வந்தா அஜகஜாந்தமான ஐஸ்வர்ய பிராப்தி அவருக்கு கிடைச்சது. கிருஷ்ணன் கிட்ட ஏதாவது பிரார்த்திச்சாரோ, எனக்கு இது வேணும் கிருஷ்ணா, அது வேணும் கிருஷ்ணா, இதை கொடு அதை கொடுன்னு கிருஷ்ணன் கிட்ட வாய் திறந்து கேட்டாரோ? கேட்கலையே. எதுவுமே கேட்காத பொழுது எம்பெருமான் அவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தானே. அப்ப பிரார்த்திக்கிறோம்னா யாரை போல பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு கேட்டா, குச்சேரல போல பிரார்த்திக்கிறோம்னார். இது யாரு சொல்லுவா நமக்கு? பாகவதம் தான் சொல்லும். பாகவதத்தால மட்டும்தான். ஏன்னா பகவத் கதை மட்டும் இல்லையே, இது பாகவத கதைகள் உண்டாச்சே. அத்தகையதொரு பாகவதோத்தமர்கள் மகான்களுடைய வைபவத்தை இந்த உபன்யாசத்தில் அனுபவிக்கலாம். బ్రహ్మశ్రీ మల్లాది చంద్రశేఖర శాస్త్రి గారి ధర్మ సూక్ష్మాలు. విదురుడు చెప్పిన మంచి మాటలు వినడం వలన, సత్సంగత్యం వలన ధృతరాష్ట్రుడు బ్రహ్మలోకం పొందాడు అని చెప్పారండి. అంటే సత్సంగత్యము అంటే రామాయణ మహాభారత భాగవత పురాణాలు వింటూ ఈశ్వరుని యందు భక్తి ఉంటే అది కూడా సత్సంగత్యమేనా? పురాణాలు చెప్పిన విధంగా నడుచుకుంటూ ఉంటే
అది సత్సంగత్యం కిందే వస్తుందా అని నా సందేహం అండి. పురాణాలు వినటం చాలా సత్సాంగత్యంలో మొదటి సత్సాంగత్యం, సందేహం లేదు. ధృతరాష్ట్రుడు చేసిన సత్సాంగత్యం ఏమిటి? సంజయుడి వల్ల, విదురుడి వల్ల ధర్మం, భగవంతుడి విశేషాలు విన్నాడు. ముఖ్యంగా సంజయుడి వల్ల 18 అధ్యాయాల భగవద్గీత విన్నాడు. విదురుడి వల్ల సమస్త ఆధ్యాత్మిక ధర్మాలు విన్నాడు. వినగా వినగా శ్రవణం వల్ల మననం వస్తుంది, దానివల్ల నిధిధ్యాస వస్తుంది. సగుణ సాకారముందు మనస్సు కుదరటం వల్ల ఉత్తమమైనటువంటి మార్గం కలుగుతుంది. కనుక తప్పకుండా పురాణ శ్రవణం చేయండి. బ్రహ్మశ్రీ మల్లాది చంద్రశేఖర శాస్త్రి గారి ధర్మ సూక్ష్మాలు ఆదివారం ఉదయం 7 గంటలకు, తిరిగి గురువారం రాత్రి 11:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. సృష్టి సోమవారం రాత్రి 9 గంటలకు, తిరిగి బుధవారం మధ్యాహ్నం 3:30 నా ఆది అంతాలను తెలుసుకుంటే నన్ను తెలుసుకున్నట్టే. అప్పుడే మీ ఆధిపత్యాన్ని అంగీకరిస్తాను. నీ ఆదిని కనుక్కున్నాను, అందుకే తిరిగొచ్చాను. నా ఆదిని చూశావా? అబద్ధవాడుతున్నావు బ్రహ్మదేవ. లేదు, నేను అబద్ధం ఆడటం లేదు. మీ ముగ్గురు ఒకరిని మించి మరొకరు ఎన్నడూ అధికులు కారు. మీ పవిత్ర కార్యాలలో మహామహులు ముగ్గురు జగదంబలను సృష్టిస్తాను. వారితో బ్రహ్మ, విష్ణు, మహేశ్వరులకు కళ్యాణం జరిపిస్తాను. సృష్టి సోమవారం రాత్రి 9 గంటలకు, తిరిగి బుధవారం మధ్యాహ్నం 3:30 మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. నైమిషారణ్య దర్శనం, నవభక్తి నిదర్శనం. రుద్రావత్ ఇది శివ మహిమాన్విత నదీ తీర ప్రాంతం. మహాశక్తివంతమైన శివలింగం ఈ గంగా జలగర్భంలో దాగి యోగ మహిమలు ప్రదర్శిస్తూ ఉంటుంది. భక్తులకు ఒక వినూత్న దివ్య మహిమ ఈ ప్రదేశంలో ప్రత్యక్షానుభవాన్ని కలిగిస్తుంది. ఇక్కడ జలగర్భంలోనున్న శివలింగానికి పాలను నైవేద్యంగా సమర్పిస్తే పాలు ధారగా లోపలికి వెళతాయి. సాధారణంగా ఆకులు నీళ్లలో తేలియాడుతాయి, కానీ ఇక్కడ బిల్వపత్రాన్ని సమర్పిస్తే శివుడు స్వీకరిస్తాడు. పళ్లను నైవేద్యంగా సమర్పిస్తే ఆ పళ్లను శివుడు స్వీకరిస్తూ ఒక పండును భక్తులకు ప్రసాదంగా తిరిగి ఇవ్వడం ఒక ప్రత్యేకమైన అనుభూతి. నైమిషారణ్య దర్శనం ప్రతి సోమవారం రాత్రి 8 గంటలకు, తిరిగి శనివారం ఉదయం 11 గంటలకు. యమున శ్రీకృష్ణ ప్రియవాహిని. తరతరాలుగా భక్తుల హృదయాలలో ప్రవహిస్తున్న నది, పుణ్య మహానదులకు పెన్నిధి యమునా నది. పుష్కర శోభతో ప్రవహిస్తున్న షోడశ కళావాహిని యమున. యమున ఉత్తుంగ తరంగ అభంగ మృదంగ ధ్వానంలో కృష్ణగానం వినిపిస్తుంది. కాళింది పర్వత వర్ధిని, బృందావన విహారిణి, మధుర తరంగిణి, ప్రయాగ సంగామిని యమునా వాహిని. యమునా తీరం పౌరాణిక చారిత్రక ఘట్టాలకు రంగస్థలం. శ్రీకృష్ణుని లీలా విలాసాలకు ప్రత్యక్ష సాక్షి యమున. ఆ విశేషాల సమాహారమే యమున శ్రీకృష్ణ ప్రియవాహిని. తప్పక వీక్షించండి యమున శ్రీకృష్ణ ప్రియవాహిని. ప్రతి మంగళవారం రాత్రి 9 గంటలకు, తిరిగి ప్రతి శనివారం రాత్రి 12 గంటలకు మీ శ్రీ వెంకటేశ్వర భక్తి ఛానల్లో. వెంకటాద్రి సమం స్థానం
ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेश समो देवो न भूतो न भविष्यति। न भूतो न भविष्यति। लक्ष्मी महे तदनुरूपनिजानुभावनेराजयुज्यमहिषीकरपल्लवानाम् आरुण्यसङ्क्रमणदखिलसान्तरागो श्रीवेङ्कटेश चरणो शरणं प्रपद्ये। శ్రీదేవి భూదేవి వీరి వంటి మహత్వము గల నీలాదేవి మొదలగు దివ్య పత్నుల పాదసేవలో వారికెంజుగురు చేతుల ఎర్రందనము సంక్రమించుట చేతనో అన్నట్లు మిక్కిలి ఎర్రనైనటువంటి శ్రీ వెంకటేశ్వరుని చరణ యుగళాన్ని శరణు పొందుతున్నాను. శ్రీనివాసుని శ్రీచరణాలను ఆశ్రయిద్దాం, సకల శుభాలను పొందుదాం. యమునా నదికి కొద్దిపాటి దూరంలో వివిధ పొదలతో, వృక్షాలతో, ఔషధీయుక్తమైన మొక్కలతో, జలకుండాలతో శోభిల్లే ఒక వనం పరిమళ భరితంగా ఆనందవనంగా విరాజిల్లుతోంది. ఈ పూలతోటలో గోపికలతో, రాధతో కలిసి శ్రీకృష్ణుడు రాసలీలలను గావించినట్లుగా వివిధ గ్రంథాల ద్వారా తెలియవస్తోంది. బృందావన యాత్ర చేసే భక్తులందరూ తప్పనిసరిగా దర్శించే దివ్య ప్రదేశాలలో నిధివనం ఒకటి. మనోహరమైన ముఖద్వారంతో శోభిల్లే నిధివనంలోని విశేషాలను వీక్షించటానికి భక్తులు ఉత్సాహంతో లోపలకు ప్రవేశిస్తారు. నిధివనంలో ఎక్కడ చూసినా పొదలే కనిపిస్తాయి. వివిధ రకాలైన తీగలు, కొన్ని దేవవృక్షాలు ఈ నిధివనంలో ఉన్నాయి. భక్తులు స్వయంగా ఈ పొదల మధ్య ఆనందంగా తిరుగుతూ పొదలను, మొక్కలను స్పృశించి ఆనంద పారవశ్యులవుతారు. ఈ పొదలను, మొక్కలను ఇప్పుడు ఎవ్వరూ నాటలేదు, నీరు పోసి పెంచలేదు. ద్వాపర యుగం నుంచి ఇవి ఈ విధంగానే వాటంతటవే తరుగుతూ పెరుగుతూ ఉన్నాయి. ఈ ఆకారంలో ఈ కొమ్మలు ఉంటాయి. ఒక కొమ్మ రాధ, ఒక కొమ్మ కృష్ణుడు. రాధా కృష్ణుల వలె పెనవేసుకుని ఉంటాయి కొమ్మలు. వన తులసి వృక్షాలుగా ఈ పొదలు ప్రసిద్ధి పొందాయి. ఈ పొదలు, ఇక్కడి దివ్య వృక్షాలు నిలువుగా పెరగవు. శ్రీకృష్ణుడు నడిచిన ఈ ప్రదేశం అంటే ఈ పొదలకు చాలా ఇష్టం. అందుకే భూమి వంక చూస్తూ నమస్కరిస్తున్నట్లుగా కొమ్మలు క్రిందకు వంగి ఉంటాయి. ఇక్కడ ఉన్న చెట్లకు పిట్టగూడులు, తేనెపట్టులు కానీ ఉండవు. అలనాడు శ్రీకృష్ణుడు తన వారందరితో కలిసి బృందావనంలో విహరించేటప్పుడు కూడా వృక్షాలు స్వామికి నమస్కరిస్తున్నట్లుగా ఉండేవని తెలియవస్తుంది. ప్రతిరోజు రాత్రివేళ శ్రీకృష్ణుడు తన గోపికలతో కలిసి నేటికి రాసలీల ఇక్కడ గావిస్తున్నట్లుగా భక్తుల భావన. శ్రీకృష్ణుని పదముద్రలతో పునీతమైన ఈ పూలతోట భక్తులకు పుణ్యాన్ని ప్రసాదించే దివ్య భూమి. రాధాకృష్ణుల ప్రేమతత్వంలో ఒక విచిత్రమైన అంశం ఇమిడి ఉంది. సహజంగా శ్రీకృష్ణునిలో అందరూ సంలీనమవుతారు. కాని కృష్ణుడు మాత్రం రాధతో కలిసి ఉంటాడు. రాధ లేనిదే కృష్ణుడు లేడు. అందుకే బృందావనంలో రాధాదేవి సంప్రదాయం, ప్రభావం ఎక్కువ. రాధాస్మరణ ప్రతి వ్యక్తి జీవితంలో విడదీయరాని భక్తి బంధంగా మనకు గోచరిస్తుంది. మరికొన్ని నిధివనంలోని విశేషాలను వీక్షిద్దాం. కరారవిందేన పదారవిందం ముఖారవిందే వినివేశయంతం వటస్య పత్రస్య పుటేశయానం బాలం ముకుందం మనసా స్మరామి.
चारुरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। వ్రజభూమికి అలంకార మండపంగా ఉన్న నిధివనంలో అనేక మందిరాలు ఉన్నాయి. ఇవన్నీ అపూర్వమైన భక్తి నిలయాలు. మన కనుల ముందర కనిపించే ఈ మందిరం నుండే బాంగ్ బిహారీ స్వామివారు ఉద్భవించారని ప్రతీతి. ఇప్పుడు మరొక భవ్యమైన ప్రదేశాన్ని వీక్షిస్తున్నాం. రాధాకృష్ణులు రాత్రివేళ రాసమండపంలో రాసలీల చేసిన తరువాత ఈ ప్రదేశంలో శయనిస్తారని భక్తుల విశ్వాసం. మంచం, గాజులు, అనేక ఉపకరణాలు, పాలు, తీయటి పదార్థాలు, దిండ్లు, దుప్పట్లు మొదలైన శయ్యా సంబంధిత వస్తువులు ఇక్కడ ఏర్పాటు చేయబడ్డాయి. ఈ శయ్యా మందిర అలంకారం భక్తుల మధుర భక్తికి చిహ్నం. పందిరి మంచంపై తలపాగా ఉంచబడింది. అప్పుడప్పుడు ఈ తలపాగాను రాధ శ్రీకృష్ణుడికి అలంకరిస్తుంది. రాధాకృష్ణులు శయనించి ప్రాతకాలంలో నిద్రలేచినప్పుడు దంతధావనానికి పుల్ల, ఇతరమైన వస్తువులు ఇక్కడ ఉంచడం జరిగింది. తెల్లవారుజామున భక్తులు ఇక్కడకు వచ్చి రాధాకృష్ణుల విగ్రహాలకు నమస్కరించి పూజిస్తారు. ఈ సమయంలో పుష్పాలు కదిలినట్లు, క్షీరపాత్రలో పాలు త్రాగినట్లుగా కనిపిస్తుంది. అద్భుతమైన ఈ దృశ్యం వీక్షించి భక్తులు అలౌకికమైన ఆనందానుభూతిని పొందుతారు. నిధివనంలో అప్రమేయమైన దివ్య ప్రదేశం ఇది. నిధివనంలో అనేక వేదికలు మనం చూడవచ్చును. నిధివనంలో వివిధ ప్రదేశాలలో శ్రీకృష్ణుడు రాసలీలలు గావించే దృశ్యాలను మహాభక్తులు వీక్షించి తరించారు. అటువంటి ప్రదేశాలలో మనం చూస్తున్న ఈ రాసలీల వేదిక ఒకటి. ఇక్కడ ప్రతిరోజు పూలతో అలంకారం చేస్తారు. పూలు, కిళ్ళీలు ఇక్కడ సమర్పించడం జరుగుతుంది. ఇక్కడ ఉన్న ఒక చిన్న మందిరంలో అపరూపమైన రాధాదేవి విగ్రహాన్ని భక్తులు దర్శించి తన్మయులవుతారు. సహజంగా శ్రీకృష్ణుడు మురళీధరుడుగా కనిపిస్తాడు. కాని ఇక్కడ రాధాదేవి వేణువును ఊదుతున్నట్లుగా ఉన్న భంగిమ అత్యద్భుతంగా భక్తులకు దర్శనమిస్తుంది. రాధాదేవికి ఇరువైపులా లలిత, విశాఖ చిలికత్తెలుగా ఉన్నారు. ఒకప్పుడు రాసక్రీడలు అలసిపోయిన శ్రీకృష్ణుడు విశ్రాంతి తీసుకుంటూ నెమ్మదిగా నిద్రాదేవి ఒడిలోకి వెళ్ళాడు.